மக்களுக்கு ஒதுக்குற பணத்தை வந்து அது கவர்மெண்ட்டுக்கு செலவுன்னா மக்களுக்கு செலவுன்னா பரவாயில்ல. இது அப்படியே தான் அவங்களே எடுத்துடுறாங்களே. ஏழைகள் ஏழை வழியாக தான் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு திட்டம் வர்ற மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம், அந்த மாதிரி திட்டம் மாதிரி தமிழ்நாடு அரசு கொண்டாந்துருக்க மக்கள் தொகை கம்மி பண்ணுற திட்டம் அது. காசை பூரா இவங்களே சாப்பிட்டா மக்கள் பூரா சாதாரண மக்கள் தானே, நடுத்தர மக்கள் தானே இதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க சொகுசாக போகிறாங்க. நடுத்தர மக்கள் வந்து சொகுசா ஓட்டை 1000 ரூபாய்க்கு வாங்கி ஓட்டு போட்டால் அப்படி ரோட்டில் அடிபட்டு தான் சாகணும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு மக்கள் திருந்துறாங்களா அன்னைக்கு சாவு குறையும். இவன் 1000 ரூபாய்க்கு கை வாங்கி கை நீட்டி காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறான், டயர் வெடிச்சு மொத்தமாக சாகுறான். செத்ததுக்கு அப்புறம் தான் ஐயோன்னு கத்துறது. இல்லை கலாச்சாரத்தை குடிச்சு பிடிச்சாகிறான். அப்படி செத்தா கூட அவங்க காசு கொடுத்துட்றாங்க. டயர்ல அடிபடி செத்தா காசு கொடுக்குற கிடையாது. 9 பேருக்கு 3 லட்ச ரூபா ஒதுக்கி இருப்பாங்க. அவன் அந்த 3 லட்ச ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவன் வாங்கியிருக்க இஎம்ஐயே கட்ட முடியாது. இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாருமே இஎம்ஐல தான் வாழ்ந்துருக்கு. மனுஷன் உயிர் வாழ்ற மாதிரி இஎம்ஐ ஆகிப்போச்சு. இவன் கொடுக்குற 3 லட்சத்தை இஎம்ஐ கட்டிவிட்டு அடுத்த குடும்பம் எப்படி வாழும்? அடுத்த ஜென்ரேஷனை ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி 1008 பிரச்சனைகள் இருக்க மாதிரி அவனுடைய எதிர்காலமும் இருக்குது. இப்போ நான் இறந்துட்டேன்னா என்னை நம்பி இருக்கிற குழந்தை அவனுடைய எதிர்காலம். அப்போ நான் வாழ்ந்தா தானே அந்த எதிர்காலம் போல வைக்குவேன். இந்த 3 லட்ச ரூபா எத்தனை நாளைக்கு இருக்கும்? அதிகபட்சம் இருந்துச்சுன்னா 1 மாசத்துல காலி ஆகிடும். பிள்ளைய படிப்பு செலவுக்கு எதுக்காக காலி ஆகிடும். அப்புறம் அது தெருவுக்கு தான் வரணும். இவங்க அந்த காசு வாங்கிட்டு என்னைக்கு ஓட்டு போடாமல் திருந்துறாங்களோ அன்னைக்கு சாவு குறையும். இல்லைன்னா கவர்மெண்ட்டுடைய வளர்ச்சி திட்டம் இப்படி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இது ஒரு சாவு திட்டம். இது வந்து வெளிப்படையை சொல்லாமல் வைக்கிற திட்டம். இது கவர்மெண்ட்டுடைய திட்டம் தான். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு வரல இந்த திட்டத்தில் நம்மளும் ஒரு ஆள் தான் அங்கே தான். ஆனால் சாவு உறுதி. காசு வாக்காம ஓட்டு போட்டா இவன்ல எவனோ ஒருத்தர் நல்லா வந்து உட்காருவேன். இன்னைக்கு 40% கமிஷன்றாங்க. அதான் வெளி உலகத்தில் இருக்கிறது. இந்த 40% கமிஷன் ஒரு 20% எடுத்துக்கிட்டாவது உருப்படியாக வேலை செய்வாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ யூடியூப்லாம் பார்க்குறோம். ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டயரை கலந்து காருக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு முன்னாடி ஓடுது. படிக்கட்டில் ஏறுறான், டயரில் அடி சாகுறான். அதுக்கு ஒதுக்குற நிதியெல்லாம் எங்கே போகுது? அது எங்கே போகுது? எங்கள் வீட்டுக்கு தான் போகும். சாதாரண மக்கள் பூரா அதான் சொல்லல ஒரே வார்த்தையில். இவங்க 5 வருஷமா கொள்ளையடிச்சு அவன் தொகுதிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டை கொடுத்து வாங்கிட்டா போதும். 100 பேர்ட்ட கொள்ளையடிக்கிறான். இவங்க 35% இல்லை 40% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். 100 பேர்ட்ட வாங்கிட்டு 40%க்குள்ள காசை கொடுத்துட்டு 70% மிச்சம் 60% காசை அவன் வீட்டில் சேர்த்து வச்சிடறான். உண்மை அதை. இப்போ நீங்களும் ஜிஎஸ்டி கட்டுறீங்க, நானும் ஜிஎஸ்டி கட்டுறேன். எல்லாத்துலேயும் தூங்கினா ஜிஎஸ்டி, இருந்தா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எவ்வளோ வருது? ஜிஎஸ்டி சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்கிறோம். நல்லா உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு பொருள் வாங்கினோம்னா 20% கிட்ட பாதிக்கு பாதி. 20 சென்ட்ரலுக்கு 20 ஸ்டேட்டுக்கு. இவங்க 100 வருஷம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஓடிடுச்சு. இப்போ இத்தனை வருஷ காலமாக இவங்க தான் ஆண்டாங்க. 4 லட்சம் கோடி தான் கடன். இப்போ இவன் 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். நீங்கள் அப்படியே ஒரு கார்பரேஷன் போட்டு பாருங்க. ஒரு 40% கமிஷன், அதில் ஒரு 10% எடுக்கும், 30% கமிஷன். 4 லட்சம் கோடிக்கு 30% கமிஷன் போட்டால் என்ன ஆகும்? குறைஞ்ச வச்சா 1 லட்சம் கோடி கமிஷன் மட்டுமே வந்திருக்கும். அப்ப நம்ம ஜிஎஸ்டி கட்டுறது லொட்டு லொசுக்கு எல்லாம் அங்கே இருக்கு. அப்ப நம்ம கட்டுற காசுங்க. அப்ப எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்க? இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம்னு சொல்றாங்க. எதுல? நல்லா உள்ள போய் எடுத்து பார்த்தோம்னா கடன் வாங்குறதுல முதல் மாநிலமா இருக்கு. டயர் கலந்து ஓடுது, ஒரு பக்கம் டயர் கலந்து ஓடுது. இந்த வருஷம் மழை பெய்யல. டிசம்பருக்கு இந்த வருஷம் டிசம்பர் மழை பெஞ்சிருந்தா டிஎம்கே டெபாசிட் கூட இழந்திருக்கும். இப்போ டிஎம்கேக்கு வந்து இயற்கையை சப்போர்ட் பண்ணியிருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மெட்ராஸ் மேய்ஞ்சுன்னா 3 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு. இப்போ மிதந்துட்டு அவன் இப்போ வேலை செய்யலாம் போச்சுன்னா 2 தளத்துக்கு வீட்டில் ஒரு பொருள் இருக்காது, எல்லாமே நாசமாயிடும். அந்த கோபத்தோட ஓட்டை மாற்றி போட்டிருப்பான்.